தமிழ் மொழியீடு வள்ளுவனும் ஔவை பாரதியோடு பாட்டிய வணங்கிடும் தமிழ் மொழியீடு வள்ளுவனும் ஔவை பாரதியோடு பாட்டிய வணங்கிடும் தமிழ் மொழியீடு உழவை தமிழ முதல் இனிய சொன்னாடி உழவை தமிழ முதல் இனிய சொன்னாடி பொன்மொழியாம் தமிழ் பொன்மொழியாம் தமிழ் பொன்மொழியாம் தமிழ் பொன்னிடமே அழகினமுமா மதுர மொழி அமுதது வருகிறதா மதியோடு துதி பெற இசைப்புகள் தான் கலைநிலைய காலம் கருந்தியர வீடு கணித விழாடும் மேன்மை தரும் நீதி புலவர் பாடி புகழும் ஜீவ பொருளே வாழ்வின் தமிழே வாழ்வின் தமிழே திறனும் அறிவும் உயர்வை பெறவே அமுத சுவையே உலகில் பெறவே திறனும் அறிவும் உயர்வை பெறவே அமுத சுவையே உலகில் பெறவே ஜகத்தோடு புகை துதிக்கும் விஜயன் மகுத்தாரி ஜகத்தோடு புகை துதிக்கும் விஜயன் மகுத்தாரி குரல் ஜகத்தோடு புகழ் துதிக்கும் விஜயன் மகுத்தாரி குரல் ஜகத்தோடு புகழ் துதிக்கும் விஜயன் மகுத்தாரி குரல் ஜகத்தோடு புகழ் துதிக்கும் விஜயன் அவேதிடும் இனிய மொழி
காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா, உமையே எண்ணி எந்நேரம் வணங்கும் இந்த வள்ளியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உம்முடைய நல்லொருள் தந்து எல்லோரும் எல்லாமரை என்றென்றும் துணையிருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய் என்று அடியால் மீ வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். ஏய் என்ன மீதியா உட்காரு, சும்மா முன்னாடி உட்காந்துட்டு அலம்பல் பண்ணிட்டு உட்காந்துருக்காம, வயசுக்கு ஏற்ற பேச்சு. இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இளைஞர் பணிமன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் வயசுக்கு தகுந்த பேச்சா பேசுற நீ, ஏய் வந்தன குத்திடுவேன், ஓடிடு. நீங்கள் கூப்பிட்டதுமே உன் வயசுக்கு அங்கே வந்து உட்காந்துருவாடா நானே போர்க்கி ஏறுமே படம் எந்திரிச்சு எப்பர் பள்ளியை குடிச்சு வந்து இங்கே உட்கார வச்சுக்கோங்க அப்படிங்களா? என் வயசுக்கு தகுந்த பேச்சா இது? இந்த வயசுல எப்படி பேசுற? இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இளைஞர் பணிமன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்திருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அவர்களது சார்பாகவும் எங்களது புதுகை முத்தமிழ் நாட நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி கடந்த வணக்கம். குன்றக்குடி ஊரழகாம், குன்றாடும் வேலழகாம், கொத்துமலர் தோப்புகள் அழகாம், இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகாம். குன்றக்குடி ஊரழகாம், குன்றாடும் வேலழகாம், கொத்துமலர் தோப்புகள் அழகாம், இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகாம். திருமுக பார்ப்பழகாம், திருமுக கோப்பழகாம், கந்தன் கடல் காப்புகள் அழகாம், இங்கே கந்தாடு காவலி அழகாம். மணியின் இரும்பு அழகாம், அது பழகு நடையும் அழகாம், அழகு எல்லாம் அழகாம், எங்க முருகு போல அழகாம். மலரும் நிலமும் அழகாம், மணிவாள் குமரன் அழகாம். காடு வேலழகாம், கொத்துமலர் தோப்புகள் அழகாம், இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகாம். ஏறெடுத்து பாட்டுப்பட்ட உழவர் கையழகாம், உடெடுத்து உனை படிக்கும் பொன்மேனி வடிவழகாம். அறுவடை தொடங்கும் நல்ல மாசம் இங்கு தையழகாம், தரிசனம் காண வந்த தைப்பூச நாளழகாம். முருகர் கோவில் அழகாம், அதை வணங்கும் வாழ்வு அழகாம். தூக்கும் கவனி அழகாம், அதை சுமக்கும் தோள்கள் அழகாம். நிலமா நீரா அழகா, நெஞ்சில் முருகன் அழகாம். கொண்டு கொடி ஊரழகாம், காடு வேலழகாம், கொத்துமலர் தோப்புகள் அழகாம், இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகாம். மக்கள் கொடி காக்கும் அந்த மன்னன் கொடி மனை அழகாம், வீரப்படி கொடி பிடிக்கும் வீரப்புயல் மொழி அழகாம். குன்றக்குடி போகும் அந்த கரக்குடி வழி அழகாம், கொடி கொடி பறக்கும் அந்த குன்றிரும் படி அழகாம். படிக்கு படிகை அழகாம், அது பாடி நடப்பது அழகாம். கவனி அடங்கி அழகாம், அது காண விளைந்தவர் அழகாம். நிலமும் நீரா அழகா, நெஞ்சில் முருகன் அழகாம். கொண்டு கொடி ஊரழகாம், காடு வேலழகாம், கொத்துமலர் தோப்புகள் அழகாம், இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகாம். திருமுக பார்ப்பழகாம், திருமுக கோப்பழகாம், கந்தன் கடல் காப்புகள் அழகாம். இங்கே கொண்டாடும் காவடி அழகாம். மணியின் இரும்பு அழகாம், அது பழகு நடையும் அழகாம். அழகு எல்லாம் அழகாம், எங்க முருகு போல அழகாம். மலரும் நிலமும் அழகாம், மலைவாழ் குமரன் வீடழகாம். கொண்டு கொடி ஊரழகாம், காடு வேலழகாம், கொத்துமலர் தோப்புகள் அழகாம், இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகாம். இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகாம். இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகாம். கந்தனை வணங்கி அதே சமயம் நன்றி.
கண்ணான நன்றி கண்ணான பக்தர்களில் இவரங்க மேடைகள் வள்ளியாக நடிக்கும் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்திய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இளைஞர் பணி மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் கலை குடும்பத்தார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம். கந்தனை வணங்கி அதே சமயம் கண்ணான பக்தர்களின் கருத்திலே உழவுகின்ற கந்தனின் அன்பு தாயே, காலங்கள் அனைத்திற்கும் நியாயங்கள் ஆனவளை, கருவழி பாவி நீயே, பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தருபவளே, புலமிக்க வேத பொருளே, பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே, புகழ் கருமாறி உமையே என்று போற்றி புகழும் அன்னை மகாசக்தி ஆகிய இந்த உலகத்தில் உள்ள அத்துணை சக்திகளையும் வணங்கி நின்றாலும் கூட எனது குலதெய்வம் ஆகிய கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகையனுடைய வரவை எண்ணி அனுதினமும் வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக இந்த இடத்திலே எப்படி காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? 4:30 நீ
மகனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தனையே நினைத்து நினைத்து பாடிக்கொண்டிருந்தாலும் அவரை பார்த்ததுமே வணங்கணும் முதல்ல. அதனால நாள் நான் வணங்குகிறேன் சபையிலே தமிழிலே இசையிலே நான் பாடும் பாடல் தேனாகவே எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துங்களே. நான் வணங்குகிறேன் சபையிலே தமிழிலே இசையிலே நான் வணங்குகிறேன் சபையிலே தமிழிலே இசையிலே நான் பாடும் பாடத்தினாகவே எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துங்களே. ரசிகனை அறிவே வணங்குகிறேன் சபையிலே தமிழிலே இசையிலே நன்றி. பழனிக்கு போவதில் சுகம் அதிகம், அவன் பார்வையில் இருப்பதில் விசிலிங் வந்துகிட்டே இருக்கேன்ப்பா. அவன் பார்வையில் இருப்பதில் குணம் அதிகம், விழுந்து வணங்கினால் வயது அதிகம், அந்த வீரன் தருவான் நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னுடைய கந்தனையே நினைத்து நினைத்து பாடிக்கொண்டிருந்தாலும் ஒரு கடிதம் எழுதணும். என்ன சொல்லி எழுதுறது, எப்படி எழுதுறதுன்னு தெரியல, ஒரே யோசனையாவே இருக்கு. அன்னைக்கெல்லாம் காதல் கடிதம் எழுதுனாங்க. எப்படி? அதாவது காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா உள்ளம் துள்ளுகின்றதே நெஞ்சை அள்ளுகின்றதே உங்கள் கடிதம் வந்ததால் இன்பம் எங்கு பொங்குதே இந்த உண்மை காதலில் அன்பு ஒன்றுதான் என்று வாழ்ந்திடும் இனிய
இதுவும் ஒரு காதல் கடிதம். ஆஹா. அதுக்கப்புறம் ஒரு காதல் கடிதம். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானில் நீளம் கொண்டு வா பேணாமையோ தேர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல் காரல்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்த்திடும். இது ஒரு காதல் கடிதம். ஆனா என்னுடைய காதல் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதலே அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது 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 புனிதமானது. அப்படியா? எடுக்கவா? இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? நல்லா கேட்ட மாதிரி இருக்கு. எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கு. இங்கே கேட்ட மாதிரி சொல்லட்டுமா? சொல். இப்படி 5 கிலோ 100 ரூபா, 5 கிலோ 100 ரூபா, 5 கிலோ 100 ரூபா, 5 கிலோ 100 ரூபா. டேய், அங்க வியாபாரம் பார்க்கறதுக்கு எங்க வந்தியா? அப்படியா? ஆனா அதுலயும் ஒரு விஷயம். எனக்கு அவருக்காக கண்மணி அப்படியா அன்போடு காதலன் நான் எழுதும் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் கடிதமே எங்க? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி இங்கே நான் இங்க சௌக்கியம், அங்க உங்க வீட்டுல சௌக்கியமா? எங்க படி. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. அதேதான் அதேதான். எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதேதான். நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. தாளாட்டும் சாமி தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதி, அதுவும் உனக்கு தெரியுமா? அபிராமி ராமியே ராமி ராமியே சிவலாலி லாலியே லாலி லாலியே. ஓ நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு கடிதம் நன்றி இருக்கு. ஆனா இன்னொன்று இருக்கு. நான் அவருக்காக என்ன சொல்லி எழுதுறது அப்படின்னு கேட்டேன் இல்லையா? ஆமா. அது எப்படி விஷயத்தை நான் சொல்றேன். எப்படி எப்படி நன்றி. என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் கொளிர நீ நாடைக்குள் நான் போராடினேன், நான் நூலாயினேன். பேதை என்னை வாதை செய்யும் வெட்கம் இடுமோ? என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் கொளிர என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் கொளிர மீனாடைக்குள் நான் போராடினேன், நூலாடைக்குள் நான் நூலாயினேன். பேதை என்னை வாதை செய்யும் வெட்கம்
செய்ய காற்றாய் போனாலும் அவன் கண்ணங்களை நான் தொடுவேன். காற்றாய் போனாலும் அவன் கண்ணங்களை நான் தொடுவேன். பெண்ணான பாவம் அச்சமடம் நாளும் கண்ணீரினாலும் கண்ணாவின் கோபம் சொல்லாடி கொள்ளாதே கொண்டாலும் வையாதே கண்ணால கண்ணா 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 என்ன சொல்லி நான் எழுத இந்த மன்னவனின் மனம் குளிரே என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர நீனாடைக்குள் நான் போராடினேன் நூலாடைக்குள் நான் நூலாகினேன் வேதை என்னை மாலை செய்யும் விட்டுவிடுமோ என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர. நன்றி 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 நன்றி. பழனிக்கு போவதில் சுகம் அதிகம், அவன் பார்வையில் நிற்பதில் குணம் அதிகம். விழுந்து வணங்கினால் வயது அதிகம், அந்த வீரன் தருவான் நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே என்னுடைய கந்தனையே நினைத்து நினைத்து பாடிக்கொண்டிருந்தாலும் ரோஜாவை தாளட்டும் தென்றலாக நினைத்து ரென்ற நன்றியா. ரோஜாவை தாளாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல் உன் கோந்தல் என்
பாடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாலும் வெகு தூரத்தில் இருந்து யாரோ ஒருவரை அழைப்பது போன்ற ஒரு சிறிய குரல். அந்த குரலுக்கு சொந்தக்காரி யாரு என்ன கேட்கலாம். கோச்சுக்காதீங்க. ஆனா இந்த பையனை அடிக்க வந்துடும். அப்படி மூஞ்சிய பத்தியெல்லாம் இல்லையா, மாறி போச்சு. என்ன பண்றது, அவ்வளவுதான். ஏன்னா அதிகமா பேசதான் சொன்னாங்களாம். அதனால இதோட முடிச்சுக்கிறோம். 4:30 மதியம். ஒரு காதல் என்பது நெஞ்சில் உள்ளது, என் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. ஒரு காதல் என்பது நெஞ்சில் உள்ளது, நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. காதல் என்பது நெஞ்சில் உள்ளது, நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. காதல் என்பது நெஞ்சில் உள்ளது, நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. காதல் என்பது நெஞ்சில் உள்ளது, உள்ளது கண்ணில் வந்ததடி. பூவே வாய் பேசு, பூங்காற்றாய் நீ வீசு, காதல் கீதம் நீ பாடு. காதல் என்பது கண்ணில் வந்ததடி. ஹலோ ஹலோ என்ன இங்கே குறைச்சிருவோம். கைடு வைங்க, சுத்தமாக அவுட் ஆகிட்டு. மானிட்டர் மட்டும் அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடைந்தும் விடியாத
மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே மலர்ந்து மலராத பாதி மலர்போ மலரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியா காலை பொழுதா விளைந்த களி எண்ணமே நதியில் விளையாடு கொடியில் தலைச்சி நடந்த இளம் தென்றலே வளர் புதிய மலை தோன் மதுரை நகர் கண் பொழிந்த தமிழ் மன்றமே யானை படை கொண்டு தேனை பலவில் ஆள பிறந்தாயடா புவியாள பிறந்தாயடா அத்தை மகனை மனம் கொண்ட இளமை வழிகள் வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அத்தை மகனை மனம் கொண்டு இளமை வழி கண்டு அத்தை மகனை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் விளையாடி கொடியில் தலைசி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிய மலை தோன் மதுரை நகர் கண் பொழிந்த தமிழ் மன்றமே சிறகில் இனி மூடி அருமை மகள் போல் பலத்த கதை சொல்லவா கனவில் நிலையாத கால நினைவோ பிரித்த கதை சொல்லவா பிரித்த கதை சொல்லவா கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல் கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல்வான் மறைந்து முடிந்தால் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா அன்பேராரிராரா ராரிராரா ராரிராரிரு அன்பேராரிராரிரு அன்பேராரிராரிரு
நன்றி 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 வாங்க